மண்ணில் இந்த காதலன்றி யாரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் ஐயே அப்பா மரணப்படுகையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவால முடியும்னா கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேல ஒரு அப்பன் எழுதியிருப்பான், அதான் எங்க அப்பன் கங்கை மரன் ஐயா அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இல்லை இதே எங்க அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவரு. நீங்க வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்க இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குல யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்க படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் ஏ அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க. அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவால முடியும்னு காட்டியிருப்பாப்ல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்ப ரெண்டாவது இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். படுத்துக்கிட்டு கையில ஒரு கோப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில போட்டா தவறாம பாருங்க. அப்ப யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு, நீங்க இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேல ஒரு அப்பன் எழுதியிருப்பான், அதான் எங்க அப்பன் கங்கை மரன் ஐயா அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்னும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க பெரிய ஒரு பேரை. ஆனா எழுந்தது எங்க அப்பா தான். சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னா கேள்ற இந்த பாட்டை கேட்டா வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்க இப்ப அப்போதைக்கு இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மான் மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்துல பூமாலையே இளம் தோல் சேரவா நீங்க இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தரா பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க. கரகாட்டக்காரன் கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடிச்சு பார்த்தான், ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதல்ல நாங்கெல்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நினைக்கிறேன். அதுல அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்றாங்க. அவரு அந்த மோகனை கூட்டிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அதுல அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை, பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி எம்ம பக்கத்து இருக்கையில உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் என்னுடைய அப்பா கங்கை மரன் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.